மோடி நிரந்தரமாக வீட்டிற்கு அனுப்பப்படுவார். அது பாஜக தலைவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. அதனுடைய சமீபத்திய உதாரணம் பாஜகவினுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய வருண் காந்தி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு. அதாவது உத்தரப்பிரதேசத்தில் ரேபரேலி என்று சொல்லக்கூடிய தொகுதி வருண் காந்தியை போட்டியிடச் சொல்லி மோடி அவர்கள் 2 முறை அலைபேசியில் அழைப்பு விடுத்திருக்கிறார். வருண் காந்தி 2 முறையும் மோடியை பார்த்து நோ என்று சொல்லியிருக்கிறார். அதற்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, வணக்கம். பாஜக வீழ்த்தப்படும், மோடி நிரந்தரமாக வீட்டிற்கு அனுப்பப்படுவார். அது பாஜக தலைவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. அதனுடைய சமீபத்திய உதாரணம் பாஜகவினுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய வருண் காந்தி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு. அதாவது உத்தரப்பிரதேசத்தில் ரேபரேலி என்று சொல்லக்கூடிய தொகுதியில் வருண் காந்தியை போட்டியிடச் சொல்லி மோடி அவர்கள் 2 முறை அலைபேசியில் அழைப்பு விடுத்திருக்கிறார். வருண் காந்தி 2 முறையும் மோடியை பார்த்து நோ என்று சொல்லியிருக்கிறார். அதற்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, வருண் காந்தி ரேபரேலியில் எதற்காக போட்டியிட வேண்டும் என்று மோடி கெஞ்சி கூத்தாடி காலில் விழுந்து கேட்கிறார் என்றால், அங்கே காங்கிரசுடைய வேட்பாளராக, இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளராக பிரியங்கா காந்தி அவர்கள் போட்டியிடுகிறார். பிரியங்காவை எதிர்த்து வருண் காந்தியை தயவு செய்து நீ போய் அவங்களோட போட்டி போடு, இல்லாமதான் நாங்க அந்த தொகுதி எங்களுக்கு போயிடும், நீ போ என்று சொல்லி கெஞ்சி கூத்தாடியதற்கு பிறகும் கூட வருண் காந்தி நோ சொல்லி இருக்கிறார். கூடுதலாக வருண் காந்தி என்ன சொல்லியிருக்கிறார் மோடியிடம், பிரியங்கா காந்தி என் சகோதரி, என் சகோதரியை எதிர்த்து நான் களம் காண மாட்டேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதாவது நீங்க இந்த ரேபரேலி என்று சொல்லக்கூடிய தொகுதியில பிரியங்கா காந்தி போட்டியிடுவது உறுதியாகிவிட்டது. இப்போ இந்த இடத்துல யாரை எதிர்கட்சியில், அதாவது பாஜகவுடைய சார்பாக யாரை போட்டியிட வைப்பது? அப்போ உள்ளூர்ல RSS பாஜகவும் சேர்ந்து ஒரு சர்வே எடுக்கிறாங்க. இதுல நிறைய பேர்கள் பரிசீலனைக்கு வருது. இப்போ முன்னாள் முதல்வராக இருந்த உமாபாரதி யாருன்னு தெரியும். பாபர் மசூதி இடிக்கும் போது கைகொட்டி சிரித்தவர் இல்லையா? இடிக்கும் போது அங்க இருக்கக்கூடிய சங்க பரிவாரங்களை உசுப்பேற்றி விட்டவர் இல்லையா? உமாபாரதி என்று சொல்லக்கூடிய நபர். அடுத்ததாக நுபுர் சர்மா யாரு? அண்ணல் நபிகள் நாயகத்தை மிக மோசமாக பேசியவர் நுபுர் சர்மா. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தினுடைய துணை முதல்வராக இருக்கக்கூடிய பிரசாத் மௌரியா. இவங்களை எல்லாம் பரிசீலித்திருக்காங்க. இவங்களை யாராவது நிப்பாட்டலாமா அப்படின்னு. இவங்களெல்லாம் நிப்பாட்டினா இந்த தொகுதியில எப்படி வெற்றி வாய்ப்பு? பிரியங்காவை எதிர்த்து இவர்களை போட்டியாளராக நிறுத்தினால் எந்த அளவிற்கு வெற்றி சாத்தியம் என்று ஒரு சர்வே எடுக்கப்பட்டது. சர்வேல எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, பிரியங்கா காந்தியை இவர்கள் எல்லாம் எதிர்த்து போட்டியிட்டால் டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறதா RSS பிஜேபி சேர்ந்து மோடி கிட்ட கொடுத்திருக்கக்கூடிய சர்வே. இதை பார்த்த மோடி தான் வேறு வழியே இல்லை, வருண் காந்தியை களமிறக்கி ஆக வேண்டும் என்று. வருண் காந்தி ஏற்கனவே சங்கபரிவார கும்பலால் புறந்தள்ளப்பட்டிருக்கிறார். நமக்கு தெரியும், உத்தரப்பிரதேசத்துல பிலிபத் என்று சொல்லக்கூடிய தொகுதியில் தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு வெற்றி பெறக்கூடியவர் தான் வருண் காந்தி. இந்த முறை அவருக்கு அந்த இடத்துக்கு சீட்டு கொடுக்கப்படலை இல்லையா? இந்த இடத்துல மேனகா காந்தி, அதாவது வருண் காந்தியினுடைய தாயாருக்கு இந்த முறை சீட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் மேனகா காந்தி கடந்த முறை போட்டியிட்ட இடம் வேறு, இந்த முறை போட்டியிடுவது வேறு. அப்ப வருண் காந்திக்கு முதல் கட்டமாக வாய்ப்பு மறுக்கப்பட்டதில் வருண் காந்திக்கு கடும் கோபம் இருக்கிறது. ஏன் வருண் காந்தி மேல இவ்வளவு கோபத்துல மோடி இருக்கிறார், யோகி இருக்கிறார் அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்துல யோகிக்கு எதிராக, பாஜகவிற்கு எதிராக கடுமையாக விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார். அது யோகியினுடைய ஆட்சியில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய மக்கள் விரோத செயல்களை அம்பலப்படுத்தி கொண்டிருப்பதில் மிக முக்கியமான நபராக வருண் காந்தி இருக்கிறார். அது இவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா இப்போ வேற வழி இல்லை. என்ன அப்படின்னா, நீங்க ரேபரேலியில வருண் காந்தி இல்லாமல் இன்னொரு பாஜக நபரை நீங்கள் பிரியங்கா காந்திக்கு எதிராக போட்டியிட வைத்தால் அவர் டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. கூடுதலாக இன்னொரு செய்தி என்ன, அமேதியில் ராகுலும் களமிறங்குகிறார். இந்த 2 பேரும் மீண்டும் உத்தரப்பிரதேசத்தில் களமிறங்குவதன் மூலமாக காங்கிரஸ் உத்தரப்பிரதேசத்தில் கொஞ்சம் சரிவில் இருக்கு, நமக்கு தெரியும் இல்லையா? பழைய செல்வாக்கோடு இருந்த கட்சி உத்தரப்பிரதேச காங்கிரஸ்ங்கிறது மிகப்பெரிய செல்வாக்கோடு இருந்த கட்சி, நேருனுடைய சொந்த மண். ஆனா இன்னைக்கு என்ன அப்படின்னா, இந்த பகுதியில் இன்னைக்கு காங்கிரஸ் ஓரளவுக்கு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது.
அந்த வீழ்ச்சியை சரிகட்டுவதற்கு ராகுல் பிரியங்காவினுடைய வெற்றி மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும் என்பது காங்கிரசினுடைய கணக்கு. அதன்படிதான் இந்த 2 தொகுதிகளிலும் இவர்கள் போட்டியிடுகிறார்கள் என்பது முக்கியமான செய்தி. இதுல ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், உத்தரப்பிரதேசத்துல கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 80 இடங்களில் 62 இடங்களில் பாஜக வெற்றி பெற்றது. 2 கூட்டணி கட்சிகள் 64 இடங்களில் வெற்றி பெற்றார்கள். இந்த முறை ராகுலும் பிரியங்காவும் கூடுதலாக சமாஜ்வாடி கட்சியும் இன்னபிற பல்வேறு கூட்டணி கட்சிகளும் இணைந்து தேர்தல் களத்தை சந்திப்பதால் 25க்கும் அதிகமான பாராளுமன்ற இடங்களை இந்தியா கூட்டணி உத்தரப்பிரதேசத்தில் பெறும் என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் சேர்த்துதான் மோடியை பதைவதைக்க வைத்திருக்கிறது, யோகியை பதைவதைக்க வைக்கிறது. அதனாலதான் மோடி என்ன பண்ணியிருக்கிறாரு, வருண் காந்தியுடைய காலில் விழுந்து கெஞ்சி 2-3 முறை கால் பண்ணி, நீ எப்படியாவது தம்பி ரேபரேலி தொகுதியில நின்றுப்பா, வேற வழி இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இருந்த காரணமே அதுதான். ஆனாலும் வருண் காந்தி உறுதியாக சொல்லி இருக்கிறார், இங்கே போட்டியிடுவது என்பது என்னுடைய சகோதரி எதிர்த்து நான் ஒருபோதும் போட்டியிட மாட்டேன், என்னை விட்டு விடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதனாலதான் நான் ஆரம்பத்துல சொன்ன விஷயம் என்ன, யாருக்கு தெரிந்திருக்கிறதோ இல்லையோ பாஜகவினருக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது, இந்த தேர்தலோடு பாஜகவிற்கு இந்திய மக்கள் மூட்டை முடிச்சுக்களோடு வீடுகளுக்கு கிளம்ப சொல்ல தயாராகிவிட்டார்கள் என்பதுதான் அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். அதனாலதான் இந்த பதட்டம், அதனாலதான் இந்த பயம். பாருங்களேன், அவர்களுடைய கோட்டைகள் என்று சொல்லக்கூடிய இடங்களிலேயே இவ்வளவு பெரிய பதவதைப்பு இவர்களுக்கு இருக்கிறது என்றால் மற்ற இடங்களை பற்றி சொல்லவா வேண்டும்? மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.